ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அரிசி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மசிஞ்சு குழஞ்சி வந்துடும். இப்போ நான் 1 லிட்டர் பாலை வந்து சேர்த்து அதை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இந்த பால்லையே தான் வேக வைக்க போகிறோம். பாலில் வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வெந்தும் வரும். அதே மாதிரி அதோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து இந்த பால் பாயசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா மசிச்சு விடணும் நீங்கள் வேக வேக. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஏலக்காயும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரையிலும் நம்ம கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு 4-5 முந்திரியை சேர்த்து தாளித்து அந்த பாயசத்தில் கொட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக நீங்கள் வந்து பன்னீர் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம்.